சென்னையில வார இறுதினாலே நண்பர்கள் கூட பீச்சுக்கோ, உணவகத்துக்கோ தான் போவோம். ஆனா எங்கள மாரி வரலாற்று ஆர்வலர்கள் எங்க போவோம்? பழமையான கோயில்கள தேடி தானே போவோம். ஆனா சென்னையில அப்படி ஒரு பழமையான இடம் இருக்கான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நெறைய இருக்கு. அதுவும் சிட்டிக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கிற வேலுச்சேரிய தான் நாங்க தேர்ந்தெடுத்தோம். சோழர் கோவில பார்க்கறதுக்கு தஞ்சாவூர், கும்பகோணம் இங்கெல்லாம் போகணுன்ட்டே இல்ல. இங்க நம்மளோட சென்னையிலேயே, அதுவும் வேளச்சேரியிலேயே ஒரு அழகான சோழர் கோவில பார்த்துருக்கோம். அது எங்கன்னா தண்டீஸ்வரம் கோவில். ராஜேந்திர சோழ தேவருக்கு இங்கே வரணும், பட் அது கிளியராக இல்லை. வணக்கம். எல்லாருக்கும் உலா சேனல்ல இன்னைக்கு காணொளியில நீங்களும் எங்களோட சேர்ந்து கொஞ்சம் புராணம், கொஞ்சம் வரலாறை தேடி போலாம். நாங்க ஆக்சுவலா 4 கோவில்கள் போனோம். அது 2 வீடியோவா நான் போட்டிருக்கேன். இது முதல் பாகம். இந்த காணொளியில வேளச்சேரியோட வரலாற்றையும், இந்த கோவில் புராணத்தையும் பார்க்க போறோம். வேளச்சேரினா இப்போ நாம எல்லாம் ரொம்ப வேடிக்கையா வெள்ளச்சேரின்னு கிண்டல் பண்ணுவோம். ஆனா அந்த காலத்துல வேளச்சேரிக்கு பேரு வெளிச்சேரின்னு நிறைய இடத்துல குறிப்பு இருக்கு. வெளிச்சேரினா ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு சேரி. சேரினாலே நிறைய குடிகள் சேர்ந்து இருக்கும் ஒரு இடம்னு அர்த்தம். அதுக்கு ஆதாரமா இங்க கிராம சபை இருந்திருக்கிறதுக்கான பல குறிப்புகளும் இருக்கு. இன்றைய சென்னை பழங்காலத்துல தொண்டை மண்டலம்னு சொல்லப்பட்ட இடத்தோட ஒரு பகுதியா இருந்திருக்கு. சென்னையில ஒரு 6 கிராம சபை இருந்திருக்கிறதுக்கான குறிப்புகள் இருக்கு. பூந்தமல்லி, திருவொற்றியூர், பாடி, குன்றத்தூர், திருவார்மையூர் மற்றும் வேளச்சேரி. நாம இப்போ வேளச்சேரியில இருக்கிற இடத்துக்கு பேரு தண்டீஸ்வரம். அதுக்கும் ஒரு வரலாறு குறிப்பு இருக்கிறது சொல்றாங்க. அது என்னன்னா வேளச்சேரி தான் இந்த 6 சபைகள்லயே 1500 பேரை கொண்ட ஒரு பெரிய கிராம சபையா கருதுறாங்க. இங்கதான் வழக்கெல்லாம் நடக்கும். தீர்ப்பு கொடுக்கறதுக்கு தண்டம பயன்படுத்தி இருக்கிறதால தண்டீஸ்வரம்னு இதுக்கு பேர் வந்ததா சொல்றாங்க. சரி வாங்க, வேலுச்சேரிய பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற அந்த பழம்பெரும் கோவில்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நாங்க கடைசியா தான் இந்த கோவிலுக்கு போனோம். இதுக்கு பேரு செல்லியம்மன் கோவில். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் போகும்போது இந்த கோவில் மூடி இருந்தது. அதனால நேரா நான் தண்டீஸ்வரம் சிவன் கோவிலுக்கே போயாச்சு. ஆனாலும் நான் ஏன் இப்போ செல்லியம்மன் கோவில் காமிக்கிறேன்னா, இது தண்டீஸ்வரம் கோவிலை விட பழமையானதா இருக்கிறதுக்கான குறிப்புகள் இருக்கு. இந்த கோவில் சப்த மாதரிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாலும் பொதுவா செல்லியம்மன் கோவில்ல தான் அழைக்கப்படுது. இந்த கோவில்ல 3 நிலை ராஜகோபுரத்துடன் வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. கருவறையில ஸ்ரீ பிடாரி செல்லியம்மன், விநாயகர் மற்றும் சப்த மாதரிகள் நிறுவப்பட்டிருக்காங்க. இங்கே கல் செங்கற்கள் வடிவில் இருக்கிற பழைய சப்த மாதிரிகள் அல்லது சப்த கன்னிகள் மேற்கு சுவர்ல காணப்படுது. சமீபத்திய ரெனோவேஷன் ஒர்க்குக்கு அப்புறமா நவகிரக சந்நிதியும் சேர்க்கப்பட்டிருக்கிறதா சொன்னாங்க. இங்க இருக்கிற மூலக்கோவில் 10ஆம் நூற்றாண்டு சோழர் காலத்தோட சேர்ந்ததா சொல்றாங்க. கிழக்கு பக்க சுவர்ல பழைய கல்வெட்டுகளும் இங்க வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கோவில் பராந்தக சோழனுக்கு முன்னாடி தண்டீஸ்வரம் சிவன் கோவில் சுந்தர சோழனுக்கு முன்பும் கட்டப்பட்டதா தண்டீஸ்வரம் சிவர் கோவில்ல வெளியேற்றிருக்கிற ஒரு மடல்ல தெரிவிச்சிருந்தாங்க. கல்வெட்டுகள் படி இந்த இடம் புலியூர் கோட்டத்து வெளிச்சேரின்னு அழைக்கப்படுது. இங்க வச்சிருக்கிற அந்த கல்வெட்டுல பார்த்திவேந்திரவர்மனுடைய 10வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டுல சோழ நாட்டு மழை நாட்டு திருவேற்புருடையன் தேவடிகள் நம்பிங்கிற ஒரு அதிகாரி நெய்வேத்தியம் அளிச்சதை பதிவு செஞ்சிருக்காங்க. நெய்வேதத்துக்காக ஒருவரிடமிருந்து நிலம் வாங்கப்பட்டு வரி விலக்குக்கு பிறகு இந்த சப்த மாதிரிக்கு பரிசாக வழங்கப்பட்டதா குறிப்பு சொல்லுது. இங்க இருக்கிற மற்றொரு கல்வெட்டுல சோழ மன்னனான கோபுரகேசரி 4ஆம் ஆட்சி ஆண்டு காலத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. இதுல வெளிச்சேரி கிராம சபையால 2 நித்திய தீபங்கள் எரிக்கிறதுக்கும் நெய்வேத்தியம் அளிப்பதுக்கும் கொடையை பதிவு செஞ்சிருக்காங்க. இதற்காக நிலம் பரிசாக வழங்கப்பட்டதாகவும் குறிப்பு இருக்கு. இங்க கோப்பரகேசரி ஆதித்த கரிகாலரை குறிப்பிடலான்ட்டு பல பேர் சொல்றாங்க. இருந்தாலும் உத்தம சோழனாக இருக்கலான்ட்டு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான அறிஞர்கள் இது ஆதித்த கரிகாலனா தான் இருக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு இதுல எது சரின்னு படுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணி அதுக்கு உண்டான காரணத்தையும் சொல்லுங்க. இந்த கோவில் தண்டீஸ்வரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ரொம்ப பக்கமா தான் இருக்கு. அதுக்கு உண்டான மேப் லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த கோவில் காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும், சாயங்காலம் 5 மணில இருந்து 8:30 மணி வரை திறந்திருக்கும். அடுத்து நாம தண்டீஸ்வரம் சிவன் கோவிலுக்கு போலாம் வாங்க. இந்த தண்டீஸ்வரம் கோவில் 10 முதல் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா இருக்கும்ட்டு அறிஞர்கள் சொல்றாங்க. இங்க நாம பாக்குற 5 நிலைகளை கொண்டு இருக்கிற ராஜகோபுரம் தெற்கு கோபுரம். இதுதான் முதன்மையான கோபுரமா திகழுது.
இன்னைக்குள்ளார இவ்வளோ அழகான ஒரு சோழர் கோவிலை பார்க்குறோங்கிறது எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. அதுவும் நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற வேளச்சேரியிலேயே இந்த கோவில் இருக்கு. தண்டீஸ்வரம். இங்க சுவாமி பேரு தண்டீஸ்வரர். கருணாம்பிகைங்கிறது அம்மன் பேர். இதுல ஒரு 5 கோஷ்டமூர்த்திகள் இருக்காங்க. அந்த 5 கோஷ்டமூர்த்திகளையும் நான் உங்களுக்கு ஒன்னொன்னா காமிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. சின்ன கோயிலா இருந்தாலும் பழைய கல்வெட்டுகள்லாம் இங்க பார்க்க முடிஞ்சது. அதுல சுந்தர சோழர் காலத்து கல்வெட்டுலாம் கூட அங்கே இருந்துச்சு. கிழக்கு மற்றும் மேற்கு பக்கங்கள்ல இருக்கிற 3 அடுக்கு கோபுரங்கள் பொதுவா பூட்டப்பட்டிருக்கு. பிரதோஷ காலத்துல மட்டும் கிழக்கு பக்கம் இருக்கிற கோபுரம் திறக்கப்படுது. தெற்கு கோபுர நுழைவாயில்ல இடது பக்கத்துல இருக்கிற அலங்கார மண்டபம் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு இடமா திகழுது. கிழக்கு பக்க நுழைவாயில்ல ஒரு சிறிய மண்டபத்துல துவஜஸ்தம்பம், பலிபீடம் மற்றும் நந்தி இருக்கிறத பார்க்க முடியும். கோஷ்டமூர்த்திகள், கோஷ்டம்னா பிரதான சன்னதியை சுத்தி இருக்கிற சுவர்கள்ல இருக்கிற சிறிய சன்னதிகள். அதுல விநாயக பெருமான், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கைன்னு எல்லாரும் இருக்காங்க. இதுல தட்சிணாமூர்த்திய குபேர மூலையை நோக்கி இருக்கிறதால குபேர தட்சிணாமூர்த்தின்னு குறிப்பிட்டதா சொல்றாங்க. மூர்த்திகளான பிள்ளையாரை பார்த்துட்டோம், தட்சிணாமூர்த்தி பார்த்துட்டோம். இங்கே நம்ம இப்போ லிங்கோத்பவரை பார்க்குறோம். இது வெஸ்ட். இப்போ நார்த்துக்கு வரோம். நார்த்தில் இங்கே பிரம்மா தெரியுறாங்க. பிரம்மா, துர்கா. வெளிப்பிரகாரத்துல 63 நாயன்மார்கள், நால்வர்கள், காசி விஸ்வநாதர், வைத்தீஸ்வரன், சொக்கநாதர், மீனாட்சி, நவகிரகங்கள், நாகர்கள் ஆகியோருக்கான சன்னதிகள் இருக்கு. திருவிழா காலங்கள்ல பயன்படுத்தப்படும் வாகனங்களையும் இங்க பார்க்க முடியும். இங்க இருக்கிற அம்பாளுடைய விக்கிரகம் மாங்காடு, திருவேற்காடுல நிறுவப்பட்ட மாதிரி 16ஆம் நூற்றாண்டுல அப்பைய தீட்சிதர் என்பவரால ஸ்ரீ சக்கரத்தோட நிறுவப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே யம தீர்த்தம்னு சொல்லப்படுற கோவில் குளம் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த கோவிலுக்கு தொடர்புடைய 2 சுவாரஸ்யமான புராணங்கள் இருக்கு. துவாபர யுகத்துல நடந்த இந்த கதையில திருக்கடையூர்ங்கிற ஒரு ஸ்தலத்துல மார்க்கண்டேய முனிவரை காப்பாத்துறதுக்காக சிவன் தன் காலால யம தர்மராஜனை எட்டி உதைச்சிடுறாரு. அதை தவிர யமனும் தன்னுடைய தண்டத்தை இங்க இழந்துடுறாரு. அதுல ரொம்ப வருத்தப்பட்டு அவரு ரொம்ப கைலாசத்துக்கே நடந்து போயிட்டு இருக்காரு. அங்க போய் சிவனுக்கு தொண்டு செஞ்சு ஏதேனும் பரிகாரம் கிடைக்குமான்னு பாக்குறாரு. அப்போ அவருக்கு நாரத முனி அருளி அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ இங்க இருக்கிற தண்டீஸ்வரம் வேளச்சேரி சிவபெருமான் கோவில குறிப்பிட்டு 4 வேதங்களுமே வழிபட்ட இந்த சிவபெருமானை நீ வணங்கினா உனக்கு பரிகாரம் கிடைக்கும்னு சொல்றாரு. அதே மாதிரி யமதர்மனும் இங்க வந்து சிவனை வழிபட்டு இங்க பக்கத்துல யம தீர்த்தம்னு நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன் இல்லையா, அதை உருவாக்கி சிவனை வழிபட்டு தன்னோட தண்டத்தை திரும்ப பெறுறாரு. அதனாலதான் இந்த கோவிலுக்கு தண்டீஸ்வரம்னு பேர் இருக்கிறதாவும் சொல்றாங்க. மற்றொரு ஸ்தல புராணம் என்னன்னா, நாரதர் குறிப்பிட்ட 4 வேதங்களுமே வழிபட்ட சிவன் இந்த சிவன். 4 வேதங்களும் சோமுகாசுரனால திருடப்பட்டு கடலுக்கு அடியில வைக்கப்படுது. அசுர தோஷம் போக்குறதுக்காக வேதங்கள் இங்க தவம் செஞ்சு திருவான்மையூர்ல சிவனை வழிபடுகிறாங்க. எனவே இந்த இடம் வேத ஸ்ரேணின்னு அழைக்கப்படுது. இப்பவும் நீங்க அந்த இதுல குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க முடியும்.
கோவிலுக்குமே நீங்க பஸ்லயும் வரலாம், இல்ல நீங்க உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ்ல வரலாம். அதுக்காக நான் உங்களுக்கு மேப் லொகேஷன் போட்டிருக்கேன். தண்டீஸ்வரம்ங்கிற பஸ் ஸ்டாப்புமே இருக்கு. இது குருநானக் காலேஜ்க்கு பக்கத்துல இருக்கு. ஈஸ்வரம் வந்து இருந்து இங்க தேரடி வீதின்னு இருக்கு இல்லையா, இங்க வந்தோம்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரொட்டேட் பண்ற அந்த வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல உங்களுக்கு இங்க கோவில் தெரியுது. இந்த கோவிலை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா வேலுதரன் பிளாக் ஸ்பாட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மதுரை கொண்ட கோவை ராஜகேசரி, அதாவது சுந்தர சோழன் கோவை ராஜகேசரி இப்ப தெரியுது. இந்த கோவில்ல 5 சோழர்கள், ஒரு பிற்கால பல்லவர் மற்றும் சோழர்களை தோற்கடிச்சிட்டு தானும் ஒரு பல்லவன்னு சொன்ன ஒரு ராஜாவோட சேர்த்து 7 ராஜாக்களோட கல்வெட்டுகள் இருக்கு. இந்த 7 ராஜாக்கள்ல நான் குறிப்பிட்ட லேட்டர் பல்லவா, அதாவது பிற்கால பல்லவர் யாருன்னா பார்த்திபேந்திரவர்மன்னு சொல்றாங்க. ஆனா இங்க பார்த்திபேந்திரவர்மனை சில பேர் பல்லவர்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆதாரமும் இல்ல. அப்படி ஏதேனும் ஒரு ஆதாரம் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த கோவில் சோழர்கள் ரெனோவேஷன் பண்ணதுக்கான ஆதாரமா சுந்தர சோழனோட 5ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இருக்கு. இங்க இருக்கிற தண்டீஸ்வர மகாதேவருக்கு நந்த விளக்கு, அதாவது அணையா விளக்கு எரிக்கிறதுக்காக 80 ஆடுகளை தானமா கொடுத்ததுக்கான கல்வெட்டு இருக்கு. இந்த மாதிரி தானத்துக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸ் பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அப்படி உங்களுக்கும் அது தேவைப்படுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, சீக்கிரமே ஒரு காணொலியை தயாரிச்சிடலாம். இப்ப நான் குறிப்பிட்ட கல்வெட்டுகளை தவிர 1ஆம் ராஜராஜன், 1ஆம் ராஜேந்திரன், 3ஆம் குலோத்துங்கன், 3ஆம் ராஜராஜன் மற்றும் சந்திரன் ராஜேந்திரன் உடைய கல்வெட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதுல நாங்க கொஞ்சம் கல்வெட்டுகளை படிக்க முயன்றோம். கோப்பெரும் ஜிங்கன், இவர் சோழர்களை வீழ்த்திட்டு தான் பல்லவர்னு அறிவிச்ச ஒரு ராஜா. இவரோட கல்வெட்டும் இங்க இருக்கு. இவரோட 18ஆம் ஆட்சி ஆண்டு காலத்துல எழுதப்பட்ட கல்வெட்டுல தினமும் 7.5 நாழிகைக்கு விளக்கு அணையாம இருக்க பொற்காசுகள் தானம் அளிச்சதா எழுதப்பட்டிருக்கு. ஆனா எங்களுக்கு இன்னும் நிறைய கோவில்களை சுத்தி பார்க்கணுங்கிறதால இந்த கல்வெட்டை தேடி போக முடியல. ராஜேந்திர சோழ இவருக்கு இங்க வரணும், பட் அது கிளியரா இல்லை. ராஜராஜ சோழனோட தந்தையான சுந்தர சோழனோட கல்வெட்டுகள் கருவறை சுவரை சுற்றி இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஸ்தலம் சோழர் காலத்துல வெளிச்சேரின்னும் பாண்டியர் காலத்துல வேலுச்சேரின்னு அழைக்கப்பட்டதா கல்வெட்டுகள் தெரிவிக்குது. குறிப்பிட்ட இடம் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து புலியூர் கோட்டத்து கோட்டூர் நாட்டு வெளிச்சேரின்னு அழைக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, இதுல தரமணி மகாதேவர் சிவன் கோவில்ல நெய்வேத்தியம் செய்யறதுக்கு, சாந்தி தீபம் ஏற்றுறதுக்கு சோழ நாட்டு கிழார் கூட்டத்து வைகூர்ச்சேரி அமிர்தன் பிச்சன் அப்படிங்கிறவரு சென்னியன் கிழநாட்டு கோன் மூலம் இத பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இதுல நிலம் பரிசா வழங்கப்பட்டதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா தரமணி மகாதேவர் கோவிலுடைய தற்போதைய இடம் எங்கன்னு நமக்கு தெரியல. இந்த கோவில்ல இன்னொரு முக்கியமான கல்வெட்டு இருக்கிறத சொன்னாங்க. அதுல கோவில் சன்னதியில விளக்கேற்றதுக்கு தானம் அளிச்ச செய்தியை விவரிக்குது. அந்த கல்வெட்டின் அடிப்படையில இந்த கோவில் சுமார் 1055 ஆண்டுகள் பழமையானதுன்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. வரலாற்றாசிரியரான திரு வகுல வரதராஜன் இது தொண்டை நாட்டுல சோழர்களால கட்டப்பட்ட முதல் கோவில்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் என் கூட வேளச்சேரியில டிராவல் பண்ணீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த காணொளிகள்ல இந்த கோவிலை பத்தி ஏதேனும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த காணொளியை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடைய பகிர்ந்துக்கோங்க. அடுத்த காணொளியில உங்களை பார்க்குற வரை திஸ் இஸ் எல்லாருக்கே சைனிங் ஆஃப். பை.